சட்டமன்ற தேர்தலின் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை 5 ஆண்டுகளில் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அறிக்கையாக இருக்கும் என சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் தெரிவித்துள்ளார். ஒரு 4 பிரதான கோரிக்கை வருது. அது ஒண்ணு மக்களுக்கு ரிட்டையர்டான இந்த பென்ஷன் ஸ்கீம் 1000 ரூபாய் அப்படிங்கறத ஒரு 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய்க்கு கூட்டி கொடுக்கணும் ஒரு பக்கம். இன்னொன்னு சாரா நிறுவனங்கள் இருக்கு நம்ம இதுல, அவங்க ரிட்டையர்டான 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை திருப்பி 3000 ரூபாய் வருஷத்துக்கு மாசம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த அடிப்படையில் ஒன்று கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த இபி இப்போ நிறுவனங்களுக்கு இப்போ வீடுகளுக்கு சோலார் போட்டோம்னா அது கன்சம் அப்சர்வ் ஆகிக்கிடுது. இண்டஸ்ட்ரிக்காரன் போட்டால் அவனுக்கு அப்சர்வ் ஆகிக்கிடுது. ஆனால் கமர்ஷியல் ஒரு கடைக்காரன் ஒரு சோலார் போட்டானா அவனுக்கு ₹2.80 தான் கழிக்கிறாங்க. யூனிட்டா கழிக்கணுங்கிற அடிப்படை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாலங்கள் எல்லாம் சரிப்படுத்தணும், டிராபிக் கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி மெட்ரோ ரயில் கட்டாயம் மதுரைக்கு வேணும். எப்படி பூனேக்கு கொடுத்தாங்களோ லக்னோ கொடுத்தாங்களோ அந்த அடிப்படையில் ஏன் தமிழ்நாடுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் மதுரைக்கும் கொடுக்கணும். மதுரை அழகர் கோயில் சாலை தமிழ்நாடு நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் அறிக்கை குழுவின் கருத்து கேட்கும் கூட்டம் மதுரை வடக்கு தொகுதி தலைவர் நூர் முகமது தலைமையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அறிக்கை குழுவின் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் அறிக்கை குழுவின் பொறுப்பாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள், டெக்ஸ்டைல் சங்க நிர்வாகிகள், கட்டிடப் பொருட்கள் விற்பனை சங்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் தங்களது கோரிக்கையை முன்வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மதுரை தெற்கு தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் சையது பாபு, மாமன்ற உறுப்பினர்கள் முருகன், போஸ், 1ஆம் பகுதி அஜாரு உசேன் மற்றும் மகிழா காங்கிரஸ் நளினி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் அறிக்கை குழுவின் பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் வெள்ளிக்கிழமை தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும், தேர்தல் அறிக்கை என்பது அடுத்து வரும் ஆட்சியாளர்கள் 5 ஆண்டுகளுக்குள் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையான அறிக்கையாக அமையும் என்றும், இது தேர்தலின் பொதுமக்களை ஏற்கும் ஒரு சக்தியாகவும் அமையும் என்றும் தெரிவித்தார். எல்லா தேர்தலையும் எல்லா கட்சிகளும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வட்டம் எங்களுடைய தலைவர் குழு தலைவர் கார்த்திக் சிதம்பரம் அவர் தான் தலைவர். அவர் கீழே ஒரு 51 பேர் கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி அடிப்படையில் போன வாரம் செவ்வாய்க்கிழமை மீட்டிங் சென்னையில் நடந்துச்சு. அதில் எல்லாருடைய கருத்துக்களை நாங்கள் அவர் பதிவு பண்ணோம். அப்போ அவர் என்ன சொன்னார், வெள்ளிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமைக்குள்ளே ஒரு 2 டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே போய் மக்களையும் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லாரையும் பார்த்து அவங்களுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறது கேட்டு அறிஞ்சு எங்களுக்கு அனுப்ப சொல்லியிருந்தாரு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே பண்ணணுங்கிறதுல இங்கே நாங்கள் திங்கக்கிழமை போட்டிருக்கோம். மதுரையில் முதல் மீட்டிங்கு. அதில் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 100 பேர் கலந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அசோசியேஷன்லேருந்து விவர சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்கள்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். இதை தலைவருக்கு நாளைக்கு தெரிவிச்சுக்கிறோம். வர்ற வெள்ளிக்கிழமை இந்த அறிக்கையை நாங்கள் கன்சாலிடேட் பண்ணி ரிலீஸ் பண்ண போறோம். இந்த என்ன அடிப்படையில் பண்றோம்னா, ஒரு 100 அறிக்கையோ 50 பாயிண்ட்ல நாங்கள் ரிலீஸ் பண்ணலாம். என்ன அடிப்படையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு 10 மெயின் கோரிக்கை மக்களுக்காக. அது உறுதியாக இந்த தேர்தலில் அது ஒரு எதிர்ப்பு சக்தியாக இருக்கும். ஒன்று. அதே மாதிரி 5 அதை ஃபர்தர் கான்சென்ட்ரேட் பண்ணி 5 பாயிண்ட் ஒரு போஸ்ட் கார்டு சைஸ்ல இதை ரெடி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு ரிப்ளை கொடுக்கறதுக்காக வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கோம். இந்த அடிப்படையில் தான் இந்த மீட்டிங் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கோம். இந்த மேனிஃபெஸ்டோ தேர்தலுக்காக மட்டும் கிடையாது. இந்த 5 ஆண்டு காலம் எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் உட்கார்ந்தாலும் இந்த 5 கோரிக்கையை 5 ஆண்டு காலத்துல அதை நிறைவேற்றுவதற்காக மக்களை கூப்பிட்டு கொண்டு போராட்டமோ அதை மக்கள்கிட்ட நிறைவேற்றி கொடுப்பதற்கு காங்கிரஸ் முழு முயற்சியாக அவர் கார்த்திக் சிதம்பரம் அதை லீட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் உறுதியாக இந்த வட்டம் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை ஒரு நல்ல தேர்தல் அறிக்கையா இருக்கும், மக்களுக்காக உள்ள தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என்று இது வாயிலாக மக்களுக்கு தெரிவித்துள்ளது.